GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அடி தூள் எனர்ஜிங்க. உங்க பேரை சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஹுக்கும், டைகருக்கா ஹுக்கும். நோட் பண்ணிக்கோங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு இப்போ மேஷத்தில் இருக்கிறார். இந்த மேஷம்ங்கிறது சாதாரண இடம் கிடையாது. உங்களுக்கு 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்துல 3, 10 கூடவர் இருக்கும் பொழுது நீங்க உழைச்ச காசு, உங்க காசு உங்களுக்கு வரப்போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. அதை வச்சு நீங்க குடும்பத்துக்கெல்லாம் செய்ய போறீங்க பாருங்க. அதை தான் இந்த யோகம் காட்டுது. பூமி லாபங்களில் எந்த குறைகள் இருந்தாலும் அவை சரி செய்து தரப்படுகிறது. ரைட். இப்போ பணத்தை பத்தி பேசுவோம். 2-11 கூடிய புத பகவான் நீச்சம் என்பது ஒரு நோட்டபிள் திங். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ஜாக்கிரதையா இருக்கணும்? பேசும்போது வார்த்தைகள் ஜாக்கிரதை. நண்பர்களே, நீங்க செலக்ட் பண்ண உங்க கேண்டிடேட், சில பேர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க, சேஃப்டி, ஒர்க் பர்மிட் இதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, புதன்னா மேன் பவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். வில்லி படத்துல சொன்னார் பாருங்க, இப்பட்றா அப்படிங்கிற மாதிரி அப்படி நெஞ்சு நிமித்து நிற்பீங்க. இப்ப தொடு அப்படிங்கிற மாதிரி வறுமையோ இஎம்ஐயோ கஷ்டமோ உங்களை பார்த்து தோத்து போயிடுவேன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி இப்படி நிற்பீங்க. இப்ப தொடுறா பார்ப்போம் அப்படின்னு. மக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம். என்ன பண்ணலாம்? ஜெகத்தை ஆளலாம். சுசீந்திரம் தானுமாலய சுவாமியை போய் பார்த்தீங்கன்னா ஜெகத்தை ஆளலாம். அடுத்ததாக 2வது நட்சத்திரம் உங்களுக்கு பூர நட்சத்திரம். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடி தூள் எனர்ஜிங்க. உங்க பேரை சொன்னாலே பார்த்தீங்கன்னா அப்படி சொல்றாங்கல்ல, அது ஹுக்கும், டைகருக்கா ஹுக்கும். அதெல்லாம் நீங்கள் தான். அது புலி இல்லை சரி, ஓகே, நீங்கள் சிங்கம் வச்சுக்கலாம், விடுங்க. யார் ஹுக்கும் பண்ணால் என்ன? ஸோ இப்போது சிங்கத்தின் கர்ஜனை நீங்கள் தான். மிகப்பெரிய ஆள். ஏப்ரல் மாதம் யார் இருந்தாலும் இருந்தார். ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற போகிறார். உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுது தான் இந்த உலகமே புத்தாண்டுன்னு கொண்டாடுது. நீங்கள்லாம் சும்மாவே சாதாரணமாகவே நியூஸு சார், நீங்கள் நின்னா நியூஸு நடந்தா சார் போதும் சார், அஷ்டம சனியில் மாட்டிக்கிட்டு நாங்கள் கஷ்டப்படுறோம், ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவீங்கன்னு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்ல போகிறேன். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் அப்படி என்னென்ன சொல்ல பாருங்க. விபரீத ராஜயோகம் ஒரு மனிதனை என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது தான் நம்ம பேச போகிறோம். முக்கியமாக நண்பர்களே, 3-10 கூடிய சுக்கிர பகவான், நான் சொல்கிறது பாயிண்டாக நோட் பண்ணிக்கோங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு இப்போ மேஷத்தில் இருக்கிறார். இந்த மேஷம்ங்கிறது சாதாரண இடம் கிடையாது. உங்களுக்கு 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்துல 3-10 கூடவர் இருக்கும் பொழுது அப்போது இந்த யோகம் எப்படி வேலை செய்யுது? சுக்கிரன் லக்னத்திற்கு 9இல் இருந்தால் வள்ளல் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. சுக்கிரன் 9ஆம் இடத்துல. இப்போ இந்த 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் வள்ளல் ஆகணும்னா, ஏன் சார் இங்கே இஎம்ஐ கட்ட முடியல, வள்ளல் ஆகிறாமல, வள்ளல் ஆகும் அளவு பிளஸ்ஸிங்ஸை தருவார் சுக்கிரன். அப்போது அளவு கடந்த பணம் வரப்போ, ஏற்கனவே பழைய கம்பெனிலேருந்து பிஎஃப் வர வேண்டியதுலாம் இருக்குது சார், 2-3 கம்பெனிலேருந்து செட்டில்மெண்ட் வர வேண்டியிருக்கு சார், நான் வேலை செஞ்ச என் காசு வந்தால் போதும் சார், 2-3 இடத்துல வேலை பார்த்துருக்கேன் கான்ட்ராக்டில், அவங்கள்ட்டலாம் ஒன்றும் செட்டில்மெண்ட் வராமல் இருக்குது, அவங்கள்ட்ட வந்து பேமெண்ட் பெண்டிங் இருக்குது, நிறைய ப்ரொடியூசர்ஸோட பிரச்சனை தான், நிறைய ஆர்டிஸ்டோட பிரச்சனை தான், 5-6 பேமெண்ட், எல்லா பேமெண்ட்டும் சேர்ந்து வரப்போகிறது. நீங்கள் உழைச்ச காசு, உங்கள் காசு உங்களுக்கு வரப்போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. அதை வச்சு நீங்கள் குடும்பத்துக்கெல்லாம் செய்ய போகிறீங்க பாருங்கள். அதை தான் இந்த யோகம் காட்டுது. அடுத்ததாக 4-9 கூடிய செவ்வாய் பகவான். இவர் தான் உங்கள் லைஃபை பெரும்பாலும் ப்ராப்ளம் பண்ணுறதே. காரணம் என்னென்னா, நீங்கள் ஏதோ சனி ப்ராப்ளம் நினச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. செவ்வாய் பகவான் தான் சிம்மத்தினுடைய ஜென்ம எதிரி. காரணம் என்னென்னா, 4-9 கூடிய பாதகாதிபதி. நான் டெக்னிக்கலாக சொல்கிறேங்க. இவர் 8இல் மறைந்திருக்கிறார். சந்தோஷம், நீ போராஜா, இதில் மறைஞ்சிட்டியா, நன்றி. பூமி லாபங்களில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது சார். ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சார், இந்த மாதிரி பட்டா மட்டும் வரணும் சார், அல்லது அப்ரூவல் மட்டும் வரணும் சார், கவர்மெண்ட்டில் ஓகே ஆகிடுச்சுன்னா நான் கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிருவேன் சார். இது போன்ற பிரச்சனை இருக்கிற பில்டர்ஸ்க்கெல்லாம் பொற்காலம். நீங்கள் கட்டடம் எழும்ப போகுது, பாதி கட்டிட்டு நின்று போச்சு சார், மேலே லைன் போகுது சார், இதை எடுத்துட்டா சரியா, இந்த மாதிரிலாம் இருக்கும். சட்ட சிக்கல்கள் நிறையா இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டை கேட்டு தான் அதுக்கு நடத்தி ஆகணும். கவர்மெண்ட்லேருந்து வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்து நல்லபடியாக சொல்லுவாங்க, உங்கள் கட்டடம் எந்திரிக்க போகுது. பாதியில் நின்று போனவங்களுக்கெல்லாம் வீடு கட்டுற யோகம் இருக்கிறவங்க, லோன் சேங்ஷன் ஆகாமல் பாதியில் நிற்குது சார், பாதி வீட்டில் நிற்குது, கவலைப்படாதீங்க, சேங்ஷன் ஆகிடும். அது எந்த பிரச்சனையும், பூமி லாபங்களில் உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் அவை சரி செய்து தரப்படுகிறது. ரைட். இப்போது பணத்தை பற்றி பேசுவோம். டேட் வரையா சொல்லட்டுமா? இப்போது இந்த மாதத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு சொன்ன ஸ்டைலில் சொல்கிற மாதிரி என்ன செய்ய வேண்டும், நான் அதற்கு என்னை எப்படி தயார்படுத்திக்கணும், என்ன சாமியை கும்பிடணும், நான் என்ன பண்ணணும், அவ்வளோதான் தேவை. 2-11 கூடிய புத பகவான்
புத பகவான் யார்? தனாதிபதி. இவர் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நீச்சம். சந்தோஷம். அப்போது ரொம்பலாம் டைம் கிடையாது, ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டார் புத பகவான். 23 வரைக்கும் எடுத்துக்கிறார், அவ்வளோதான். அதான் நம்ம ராசிநாதன் அவர் போய் உச்சமாயிறார், அதை காம்பன்சேட் பண்ணிடுவார். இருந்தாலும் 2-11 கூடிய புத பகவான் நீச்சம் என்பது ஒரு நோட்டபிள் திங். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும்? பேசும்போது வார்த்தைகள் ஜாக்கிரதை. நண்பர்களே, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்பாங்க. பேசும்போது நீங்கள் எதை பேசுகிறீர்களோ, நிர்வாகத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது கேட்டால் பதில் சொன்னால் போதும். நீங்களாக முண்டி அடித்து பதில் சொல்லாதீங்க. அதாவது கை நீட்டி அடி வாங்கிக்கிறதுங்கிறது இதுதான். நீங்களாக ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லி உங்கள் பாஸ் என்ன சொல்லுவார், அதுக்கு உங்களே தலைவராக போட்டுருவாங்க. ஏற்கனவே நமக்கு ஒர்க்லோடு அதிகம். அளவாக பேசுங்கள். ஆஃபீஸில் ரொம்ப அளவாக பேசுங்க. 2-11 கூடிய புத பகவான் மறையும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் இன் த சென்ஸ் ஆஃப் ஆள் பிடிச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு கேண்டிடேட்ஸை ரெஃபர் பண்ணுற வேலை, அதில் ஈடுபடாதீர்கள், வேண்டாம். உங்களுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதுக்கு உடனே ஒரு 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்களே ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீ வேணா பண்ணேன்னு ஒரு 4 நண்பர்கள்ட்ட சொல்லுவாங்க. நீங்கள் முதல்ல சம்பாதிங்க, அதுக்கப்புறம் 4 பேருக்கு ரெஃபர் பண்ணலாம். ஏதாவது ஒன்று கவுந்து வச்சுன்னா இந்த 4 பேருக்கு நீங்கள் ஜாமீன்தாரராக போயிடுவீங்க. இந்த வேலையெல்லாம் இப்போ தான் நடக்கும். இந்த மாதிரி மதிமயக்கும் விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். நம்ம நல்லது சொல்ல தான் அவனுக்கு சொல்லியிருப்போம், ஆனால் கெட்ட பேர் நமக்கு தான் வரும். ஸோ 2-11 கூடிய புத பகவான் மறை. புதன் நாளே மேன் பவர். ஸோ கன்சல்டன்சி ஜாபில் இருக்கிறவங்கலாம் கேண்டிடேட்ஸ் கரெக்டான ஆளான்னு செலக்ட் பண்ணி ஃபாரின் அனுப்புங்க, ஃபிட்னஸ் செட் பண்ணி அனுப்புங்க. போன்ற விஷயங்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டுவீங்க. நீங்கள் செலக்ட் பண்ண உங்கள் கேண்டிடேட்டு. சில பேர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, சேஃப்டி, ஒர்க் பர்மிட் இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, புதன்னா மேன் பவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். மேன் பவர் இந்த சென்ஸ் எது வேணால் வருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனாலும் கான்ட்ராக்ட்காரங்க நீங்கள் தான் பொறுப்பாயிடுவீங்க. அப்போது இது ஜாக்கிரதை. அடுத்ததாக புதன் நாளை மருத்துவ உபகரணங்கள். சில பேர் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்க பெரிய பெரிய ஸ்கேன் சென்டர்ஸ் வைக்கலாம், இன்னொரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், கிளினிக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டலாம். வேண்டாம். மருத்துவ ரீதியாக எதையும் இப்போ செலவு பண்ண வேண்டாம். டாக்டர் படிப்பு படிக்கணும்னு ஃபாரின் அப்ளை பண்ணுறேன், இப்போ கொஞ்சம் அப்படி நிறுத்தி வைங்க. 23ஆம் தேதிக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் பார்க்கலாம். 23 மருத்துவம் சார்ந்த விஷயங்கள். ரைட், ஓகே, நல்ல விஷயம் பேசுவோம். 3-10 கூடிய சுக்கிர பகவான் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, 20ஆம் தேதி வரைக்கும் 9 இருந்தவர் அடி தூள் 10 ஆட்சி பெற போகிறார். எப்போ? 20ஆம் தேதி. அச்சாம் பாருங்க, சிக்ஸர். 20ஆம் தேதி சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார், சூரிய பகவான் உச்சமாகிறார். அதே நேரத்தில் 23ஆம் தேதி புத பகவான் சூரியனோட சேர்றார். புதாதித்ய யோகம் வருகிறது, சுக்கிரன் ஆட்சி பெற்று விட்டார். எல்லாம் ஒரு லைனாக போயிடுச்சு. புதன் லாக்கிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டார், சூரியனோட சேர்ந்து புதாதித்ய யோகம் பெற்றுட்டார். 14ஆம் தேதி சூரியனோட, இந்த பக்கம் 23ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சி பெற்றுட்டார். இப்போ வாங்க, இந்த மாதத்தினுடைய எண்டுக்குள்ளே இந்த கில்லி படத்தில் பண்ணுவார் பாருங்க, இப்பட்றா அப்படிங்கிற மாதிரி அப்படி நெஞ்சு நிமித்து நிற்பீங்க. இப்போ தொடு அப்படிங்கிற மாதிரி வறுமையோ இஎம்ஐயோ கஷ்டமோ உங்களை பார்த்து தோற்று போயிடுவேன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி இப்படி நிற்பீங்க. இப்போ தொடுறா பார்ப்போம் அப்படின்னு. காரணம், செம்மாந்து உயரப்போகிறீர்கள். இதை விட பெரிய யோகம் எதுவும் கிடையாதுங்க. காரணம், 5 கூடிய குரு பகவான் 11 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இந்த பக்கம் குரு தரும் அருளாசி, இந்த பக்கம் அசுரகுரு சுக்கராச்சாரியார் ஆட்சி பெறுகிறார், இவர் தரும் அருளாசி. இந்த பக்கம் யார், புத பகவான் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து இவர் தரும் அருளாசி. 1ஆ 2ஆ எல்லாருமா சேர்ந்து சிம்மராசிக்காரங்களை அப்படியே தூக்கி மேலே வச்சிடுறாங்க. சார் இந்த அஷ்டம சனி தான் பிரச்சனை தான், அவரை தான் நம்ம சொல்லிட்டோமே, சட்ட ரீதியாக குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெருசாக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டை போட்டாச்சு. அதனால் பெருசாக அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, அவர் கூட பாதகாதிபதி செவ்வாய் இருக்கார். செவ்வாய் சனி சேர்க்க உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான் தரும். 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டு 8ல் மறைஞ்சிட்டான்னு நினச்சிக்கங்க, அவ்வளோதான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு பேர். பாதகாதிபதி மறைந்து விட்டார். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம். என்ன பண்ணலாம்? ஜகத்தை ஆளலாம். சுசீந்திரம் தானுமாலய சுவாமியை போய் பார்த்தீங்கன்னா ஜெகத்தை ஆளலாம். அடுத்ததாக 2வது நட்சத்திரம் உங்களுக்கு பூர நட்சத்திரம், நெல்லை குற்றாலம் குற்றாலீஸ்வரர். குற்றாலம் பண்ணி குற்றாலர், அதே தான் நெல்லை குற்றாலம் குற்றாலீஸ்வரரை போய் பார்க்குறீங்க. சுவாமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தை நீங்கள் சூப்பராக ஹேண்டில் பண்ணிடலாம். அடுத்ததாக உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை சேர்ந்தவங்க அச்சிறுப்பாக்கம்னு சொல்லுவாங்க. அச்சிறுப்பாக்கம் அங்கே இருக்கிற முருகப்பெருமானை வழிபடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிற இந்த நேரம் நீங்கள் முக்கியமான கலர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணலான்னு நான் சொல்கிறேன். சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு புதன் தான் வந்து அனுகிரக மூர்த்தியாக வரப்போகிறார். பச்சை கலர் யூஸ் பண்ணுங்கள், முக்கியமாக ரெட்டு கலர் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ராசிநாதன் இந்த பக்கம் சூரிய பகவான் தானே உங்களுக்கு உச்சம் பெறப்போகிறார். சில்வர் அண்ட் ரெட்டு காம்பினேஷன். முடிஞ்சால் வைரம் போட்டால் சூப்பர். அப்படி வைரம் போட முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அடுத்தாக புத பகவானுக்கு பச்சை மரகதம் அந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிறது நல்லது. ராசியான திசை வடக்கு.
எதா இருந்தாலும் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். 7க்குடைய சனி பகவான் தானே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனியோட சீக்ரெட் என்ன தெரியுமா? சுக்கிரன் ஆட்சிங்க, 2-11 புதன் வேறு சூப்பராக இருக்காருங்க. ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. எங்கே போனாலும் உங்கள் ஒய்ஃப்க்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் உங்கள் கூடவே அவங்கள கூட்டிகிட்டு போங்க. சுக்கிரன் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் இந்த மாதம் உங்களை அடிச்சுக்க முடியாது. சுக்கிரன்னா சாட்சாத் ஒய்ஃப், வேறு யாரும் கிடையாது. ஸோ இப்போது ஒய்ஃபினுடைய அனுகிரகம். எங்கே போனாலும் லக்ஷ்மி ஃபோட்டோ, காரில் ஏறி உட்காந்த உடனே ஒரு லக்ஷ்மி பாட்டு போட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதம் ஃபுல்லாக லக்ஷ்மி கடாட்சி நல்ல மல்லிகைகள் வாங்கி காரில் இருக்கிற லக்ஷ்மி படத்தில் போடுங்க. மல்லிகை மலர்கள் வீட்டில் சாயந்தரம் ஆனால் கம 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 கமன்னு இருக்கணும் வீடு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்நிய நபர்கள் யாரும் இந்த மாதம் உள்ள அனுமதிக்கிறத தவிருங்க. வீடை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு கோயில் மாதிரி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இந்த மாதம் சூப்பர் மாதம், பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்க போகிறது. முக்கியமாக புத்திர பிராப்தி. இத்தனை குரு இத்தனை பேர் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குமா? அப்போது குழந்தைக்கான முயற்சிகளெல்லாம் கூட செய்யலாம். சூப்பராக இருக்க போகிறீங்க. மேற்கொண்டு என் லைஃப்பில் என்ன நடக்கும் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என் கூட பேசலாம். உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். ஃபோன் பண்ணுங்க. ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி பக்தி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க, அல்லது QR போயிட்டுருக்கோம். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா.